அனைவருக்கும் வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? என்னடா காலையில எங்கே போகிறோன்னு பார்க்கலாம். ப்ரோக்ராம் கிளம்பியாச்சு. மழை. தலையில் வச்சுருக்க பூவை பார்த்தீங்களா? நிறைய பேர் பூ நல்லா இருக்குன்னு சொன்னீங்க. நல்லா தான் இருக்குது, பளிச்சுன்னு இருக்குது. ஆனால் போகும்போதே பார்த்தீங்கன்னா மஞ்சள் கலரில் ஒரு பூ இன்னைக்கு பூத்துட்டு பார்க்குறதுக்கு அழகாக இருந்துச்சு. இந்த செடி எங்கள் வீட்லேயும் இருக்குது. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா நிறையா கார்டன் மாதிரி சூப்பராக அலங்கார செடிகள்லாம் நிறைய வச்சு விட்டுருந்தாங்க. மழை நேரங்கிறதுனால அவரை பார்க்கறதுக்கு பச்சை பச்சையாக சூப்பராக அழகாக தழுத்து போயிருந்து. அப்போவே நான் சொல்லிட்டு தான் போனேன். நான் வரும்போது இந்த அக்காட்ட நம்ம செடி கேட்கணும், அந்த வீட்டில் உள்ள அக்காட்ட செடி கேட்கணும் அப்படின்னு சொல்லிட்டு போனேன். அவங்கள்ட்ட கேட்டேன், அக்கா எங்களுக்கு செடி தருவீங்களா அப்படின்னு சொல்லி கேட்டேன். அவங்களும் சரி உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ எடுத்துக்கிடுங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. எடுத்துக்கிடுங்கன்னு சொன்னால் நான் விட்டுருவோம். அதுக்கப்புறம் சின்ன சின்ன கண்ணெல்லாம் நிறையா நின்றுச்சு. இது தலையில் வைக்கிற பூவெலாம் கிடையாது. இது அலங்கார செடி. வீட்டு முன்னாடி வச்சு அப்படி மஞ்சள் கலரில் பூத்து பூத்து கொள்ளுங்க. மஞ்சள் கலர், ஆரஞ்சு கலரு, இந்த மாதிரிப்பட்ட கலரில் பூக்கும். பார்க்க அழகாக இருக்கும். சரி, செடி வளர்க்குறதுக்கு எனக்கு நல்லாவே பிடிக்கும். செடி வளர்க்க யாருக்கு தான் பிடிக்காது? பூக்கிற செடினா சொல்லே வேண்டாம். பூக்கிற செடி வளர்க்க எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஆனால் என்னென்னா நான் வைக்கிற செடி எதுவுமே ரொம்ப பூக்க மாட்டேங்குது. அது கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. சரி, மழை நேரம்னால ஒருவேளை நம்ம செடி அந்த மழை நேரத்தில் வச்சா வராதா அப்படிங்கிறதுக்காக தான் செடியெல்லாம் கை வச்ச உடனே வந்துச்சு. ஏன்னா மழை நேரம் பார்த்திங்களா, அந்த செடி எடுக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாகவே இருந்துச்சு. மழை பார்த்திங்களா, நல்ல மழை, தரையெல்லாம் நல்லா நனைஞ்சி உடனே அந்த கண்ணெல்லாம் அப்படியே கையில் வந்துருச்சு. அதன்னைக்கு நான் எடுத்துகிட்டு வீட்டில் நட்டு வைக்க போகிறேன். நான் நட்டு வச்சு அது பூத்த பிறகு உங்களுக்கு நான் வீடியோ எடுத்து போடுறேன். செடி வளர்க்க யாருக்கெல்லாம் பிடிக்கும் கமெண்டில் சொல்லுங்கள். இந்த மஞ்சள் கலரில் இருக்குது பார்த்திங்களா, அந்த மஞ்சள் கலர் பூக்க பேர் காஷ்மீர் பூன்னு நாங்கள் சொல்லுவோம். காஷ்மீர் பூவா என்னமோ தெரியல அப்படின்னு சொல்லுவோம். இந்த அக்கா இந்த வீட்டில் உள்ள அக்கா அதுக்கு வேறு ஒரு பேர் சொன்னாங்க. அந்த பேர் எனக்கு சரியாக புரியலை, அது ஞாபகத்துலேயும் இல்லை. இந்த பூக்கு பேர் என்னென்னு உங்களுக்கு தெரிஞ்சால் நீங்கள் கமெண்டில் சொல்லுங்கள். வீடியோ தொடர்ந்து வந்துட்டே இருக்குது பாருங்கள். நானும் எவ்வளோ செடி வாங்கி வச்சு தான் பார்க்கேன். அதுவும் இல்லாமல் கார்டனில் போய் ரோஸு அங்கெல்லாம் கார்டனில் இருக்கும்போது ரோஸ் எல்லாம் ரொம்ப அழகாக பூத்துட்ருக்கு. அப்படியே எங்கள் வீட்டில் நட்டு வச்சோன்னா பூக்கவே மாட்டேங்குது. அப்படியே நோய் பிடிச்ச பூ மாதிரி எதெல்லாம் சரியாக வராமல் அந்த மாதிரி பூக்குது. அங்கே பார்க்கும்போது பெருசாக பூத்துருந்து அதை பார்த்து நம்ம ஆசைப்பட்டு வாங்கிட்டு வருவோம். ஆனால் வீட்டுக்கு பூக்கவே செய்யாது. பிச்சி செடி வச்சு விட்ருக்கோம். பிச்சியெல்லாம் என்றைக்கு இது பூக்குதுன்னே தெரியல. இதெல்லாம் ரொம்ப செடியெல்லாம் வளர்க்குறது கஷ்டமாக இருக்குது. ஆனால் பராமரிக்கிறதுன்னு சொன்னால் நல்லா தான் பராமரிச்சிட்ருக்கோம். டெய்லியும் 2 தடவை தண்ணி ஊற்றி ரொம்ப பராமரிக்கணும். அந்த செடி தான் ஏன் வளர மாட்டேங்குதுன்னு எனக்கு தெரியல. செடியெல்லாம் நல்லா வளர்கிறதுக்கு ஏதாவது டிப்ஸ் இருந்தால் நம்ம சப்ஸ்கிரைபர் கமெண்டில் சொல்லுங்கள். அந்த மாதிரி நான் வளர்த்து பார்க்குறேன். ஒருவேளை அப்படியாவது செடியெல்லாம் நல்லா வளராதா? சரி, இன்றைக்கி கிரேந்தி பூ, பால்சன் பூ, காஷ்மீர் பூ இவ்வளோத்தையும் எடுத்துருக்கேன். எங்கள் வீட்டில் நட்டு வச்சுருக்கேன். அது பூத்த பிறகு வீடியோ போடுறேன். பாய்.